வணக்கம். வணக்கம் கலை. என்ன புத்தகம் கையுமா வந்திருக்கீங்க? ஆமாம், இன்னைக்கு இதை குறித்து தான் பேச போகிறோம். நாம் தமிழ் கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவு 2026 இந்த புத்தகத்தை குறித்து தான் பேச போகிறோம். என்னென்ன அண்ணா ஆட்சிக்கு வந்தால் பண்ண போகிறாரு, நாம் தமிழ் கட்சி வந்து என்னென்ன மாற்றங்களை முன்னெடுக்குதுன்னு இது குறித்து தான் பேச போகிறோம். போய் புத்தகத்தையும் கையில் வாங்கிட்டு வந்துட்டீங்க? ஆமாம்மா, காலையிலே வந்து போயிட்டோம். நீங்களும் தான் கூட வந்தீங்க. நமக்கு தான் கொடுத்தாங்க இந்த புத்தகத்தை. நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் ஊடகத்துக்கு ஒரு ஊடகம்ன்றதுக்காக இதை குறித்து கொடுத்துருக்காங்க. உள்ளபடியே சொல்கிறேன், நம்ம புத்தகத்தில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே வந்து ஒரு தேர்தல் அறிக்கை கூட எடுத்துங்க, இது செயற்பாட்டு வரைவு தேர்தல் அறிக்கை கூட எடுத்துங்க, ஒரு தேர்தல் அறிக்கையில் இவருடைய படத்தை போட்டு நீங்கள் பார்த்தது கிடையாது, நானும் பார்த்தது கிடையாது. இங்கே பாருங்க, யாரு? ஓ, அம்பேத்கர். பிரச்சனை அம்பேத்கருடைய படத்தை நாம் தமிழர் கட்சி போடுது. அதுதான் முக்கியமானது. ஏன்னா சீமானன் மேலே வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க விமர்சனம் வைப்பாங்க இல்லையா, என்னன்னா அவர் வந்து மற்ற மொழி சார்ந்தவங்களாம் எதிர்க்கிறாரு, தமிழர் மட்டும் தான் சொல்லிட்டு பேசுறாரு அப்படின்னா, இந்தியாவில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெறுமனையாக வந்து பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டிருந்த புரட்சியர் அம்பேத்கரை தன்னுடைய தேர்தல் வரைபாட்டு அறிக்கையிலே அண்ணன் போட்டிருக்காருன்னா அதுதான் மாற்றம், அதுதான் வந்து அறிவு எங்கிருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வது. அவர் மட்டுமே கிடையாது, காரல் மார்க்ஸுடைய படத்தையுமே போட்டிருக்காரு. ஏன்னா காரல் மார்க்ஸுடைய படத்தை வந்து போட்டால் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சாதியாவோ அப்படிலாம் பார்க்கப்படாது, மார்க்ஸ் பா கம்யூனிசம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் புரட்சியர் அம்பேத்கருடைய புகைப்படத்தை போடுறாருன்னா அது எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா கற்பி புரட்சிசை ஒன்று சேர் அனைத்து துன்ப கூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். ஏன்னா புரட்சியர் அம்பேத்கர் வந்து உங்களுடைய விடுதலைக்கான வழி எதுனா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சரி, உங்களுடைய கேள்வியில் நீங்கள் தொடங்க, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சீமான் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாடோட மொத்த சின்னத்தையுமே மாற்ற போறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுலேயும் வள்ளுவரோட இதை கொண்டு வர போறேன்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ரொம்ப முக்கியமானது. அரசு முத்திரை, தமிழ்நாடு அரசுடைய முத்திரையாக அண்ணன் சீமான் அவர்கள் இதை வந்து சொல்லியிருக்காரு. இந்த அரசு முத்திரையாக குறிப்பாக வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், வள்ளுவருடைய மையப்படுத்தி சொல்லிட்டு போடக்கூடியது. ஏன் அப்படின்னா குறிப்பாக இப்போ உங்களுக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரம் அதை வந்து போட்டிருக்கோம். அது வந்து ஒரு ஹிந்து சமயம் சார்ந்த ஒரு சின்னமாக இருந்தாலுமே கூட நம்ம யாரும் முதல்ல அப்படி பார்க்கல. அது நம்மளுடைய கட்டிடக்கலை தான் நம்ம பார்க்கணும். பெரிய அளவு எதிர்ப்பு இல்லை. ஆனாலுமே கூட ஒரு மதம் சார்ந்த குறியீடு ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ வள்ளுவரை நம்ம ஒரு மதமாக அணுக முடியுமான்னு கேட்டால் கிடையாது. வள்ளுவரை எதிர்க்கக்கூடியவர்களும் யாரும் கிடையாது. வள்ளுவருடைய குரல் என்பது தமிழர்களுடைய வாழ்வியல் சார்ந்தது, உயிரியல் சார்ந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரை வந்து ஒரு அரசு சின்னமாக வைக்கக்கூடியது என்பது முக்கியமானதான். அதில் புலிகளை பொறிச்சிருக்காங்க, பனைமரத்தை பொறிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து மாடு வந்து பொறிச்சிருக்காங்க, இது போகிற விஷயங்கள்லாம். ஸோ ஒரு யூனிக்கான ஒரு சிம்பிள்ன்றது முக்கியமானது தான். அதை நம்ம வந்து மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அது வந்து முக்கியமான ஒன்று தான் நான் வந்து பார்க்குறேன். நம்ம தலைநகர், தமிழ்நாடோட தலைநகரம், அதுவும் தலைநகரம் 5 இடத்துல தலைநகரமா அறிவிக்க போறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி? இல்லை, இது வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இது வந்து எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்ற வரைவு அவங்ககிட்ட இருக்கும். அதையுமே அண்ணன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்போ 5 தலைநகரங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு: சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, கன்னியாகுமரி. இதில் ஏன் திருச்சியை சொல்கிறாங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு முன்னாடியே ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னார்னா, நான் வந்து தலைமைச் செயலகத்தை மாற்ற போகிறேன், ஏன் திருச்சி அப்படின்னு கேட்டால் அது ஒரு மையப்புள்ளி. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்திருப்பீங்க, நான் ஒரு இடத்துல வந்திருப்பேன். இந்த வட தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களும் தென் தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களும் ஒரே நாளுக்குள்ளே போயிட்டு வந்துட முடியும்னா திருச்சிக்கு வந்து போயிட்டு வந்துடலாம். இப்போ மதுரை, கன்னியாகுமரியிலேருந்து வரவங்களும் திருச்சிக்கு போகலாம். இங்கே சென்னையிலேருந்து போகக்கூடியவங்களும் திருவள்ளூர்லேருந்து போகக்கூடியவங்களும் திருச்சிக்கு வந்து போகலாம். அதனால தான் நிறைய மாநாடுகள் கூட பார்த்தீங்கன்னா திருச்சியை மையப்படுத்தி வைப்பாங்க. ஏன்னா அது ஒரு மையமான சொல்லிட்டு. ஆனால் தலைமைச் செயலகத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடப்பில் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான். ஒரு அரசு நினைச்சா மாற்றலாம். ஏன்னா நமக்கு இங்கே ஒரு தலைமைச் செயலகம் இருக்கு. ஏற்கனவே திரு கருணாநிதி தலைமையில் கட்டப்பட்ட தலைமைச் செயலகம் மருத்துவமனையாக மாட்டிதாங்க. அப்போ இதுவுமே வந்து மாற்றுவாங்கன்ற என்னை பொறுத்தவரைக்கும் சரியான ஒன்று தான். ஏன்னா அப்படி இருக்கிற தப்பான ஒரு விஷயம் கிடையாது. அதே போல் அவர் வந்து கோயம்புத்தூரை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாகவும், சென்னையை வந்து தொழில்நுட்ப ஏரியாவாகவும், மதுரையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொழி கலை பண்பாட்டுத்துறையினுடைய தலைநகரமாகவும், கன்னியாகுமரி வந்து தமிழர் மெய்யியல் தலைநகரமாக மாற்றப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான். 5 தலைநகரங்கள் வந்து மாற்றுவது என்பது அந்தந்த இடத்துல அந்த துறை சார்ந்து இயங்குவது தான் அப்படின்னு இப்படி சொல்கிறாரு. அதில் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இருக்க வேணாம். ஸோ அடுத்தது போகலாம். பெண்களுக்கான தனி தொகுதி அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. அது என்ன? இப்போ பெண்களுக்கான தனி தொகுதி அப்படின்றது முக்கியமானது தான். பட் அது எந்த அளவுக்கு செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அது முக்கியமானது. நான் திரும்ப சொல்கிறேன், முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு எந்த கட்சியுமே கொடுக்காத மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி.
அவங்களுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட்ல 117 117 வந்து கொடுக்குறாங்க. பட் இது சட்டமாகவே மாறுவது என்பது பார்த்தீங்கன்னா அது வந்து வெறுமனே நம்ம கையில் மட்டுமே கிடையாது, அது ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. அதையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து குறிப்பா வந்து தனி தொகுதிகள் எப்படி போராடி பெறப்பட்டதோ, ஏன்னா வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தனி தொகுதி கேட்டாருன்னா அவர் கேட்ட தனி தொகுதி இது கிடையாது. அவர் இரட்டை வாக்குரிமை வந்து முன் வச்சாரு. அன்னைக்கு இருந்த காந்தி வந்து உண்ணாவிரதம் இருந்து ஒட்டுமொத்த பட்டியல் சம மக்களுக்குமே துரோகம் இழைத்து விட்டார் காந்தியடிகள். அதில் ஒரு நாளும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அது வந்து இழைக்கப்பட்டதான் இன்னைக்கு தனி தொகுதியாக கொடுத்தாலும் கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு கூட்டு தொகுதி தான். எல்லா சமுதாய மக்களும் ஓட்டு போட்டால் தான் வந்து ஒரு பட்டியல் சமுதாயம் தனி தொகுதியில் வந்து ஜெயிக்கவும் முடியும். பட் இது ஒரு முக்கியமான விஷயம்தான். பட் அது எந்த அளவுக்கு வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சந்தேகம். ஏன்னா அது நான் சொல்கிறேன், நம்ம கிட்ட மட்டும் கிடையாதுன்னு சொல்கிறேன். இது இந்திய அளவில் வந்து செயல்படுத்தக்கூடிய படி ஒன்று. அதே மாதிரி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் சொல்றாரு, அது வரவேற்கக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு 6 சட்டமன்றத்து தான் ஒரு பாராளுமன்றம். அப்போ அன்றைக்கு இருந்த விடுதலை பெற்ற இந்தியாவிற்கும் அதன் பிறகு மாற்றப்பட்ட மாற்றங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அன்றைக்கு வந்து பாரதியார் பாடினாராம் 30 கோடி இந்தியர்கள் சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம 100 கோடிக்கு மேலே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, இது வந்து எனக்கு என்னன்னா வந்து ஆஸ் அட்வொகேட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து குடியரசுத் தலைவர் தெரிவில் வந்து அண்ணன் என்ன சொல்கிறாரு, நேரடியாக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து நேரடியாக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை வந்து இங்கே வந்து இருக்கிறது வந்து பிரதமருக்கு தான். அப்படி கூட பிரதமருக்கு வந்து இப்போ நீங்கள் பிரதமருக்கு ஓட்டு போகிறீங்களா? கிடையாது. நீங்கள் முதலமைச்சர் ஓட்டு போகிறீங்களா? நம்ம ஓட்டு போடக்கூடியது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும். அவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து தான் வந்து பிரதமரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் என்பது உச்ச அதிகாரமாக இருந்தாலுமே கூட செயல்படுத்தப்படக்கூடிய நிர்வாக தலைவர் யாருன்னா பிரதமர். அப்போ உங்களுக்கு குடியரசுத் தலைவர் வெறுமனே கையொப்பு மட்டும் தான் போடுறாரு, அது உயர்ந்த அதிகாரம் தான், நம்ம அதை குறை சொல்ல விரும்பல. ஆனாலுமே உங்களுக்கு நிர்வாக தலைமை யாருன்னா ரியல் லீடர் யாரான்னா பிரதமர் தான். அப்போ அங்கே வந்து இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது எப்படி செயல்பாட்டுக்கு வரும்ன்றது வந்து தெரியல. அதே மாதிரி மாநிலங்களவையில் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்போ மாநிலங்களவையில் வந்து எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களவை எம்பி தேர்ந்தெடுக்கிறார். இப்போ நீங்கள் நம்ம ஓட்டு போகிறது வந்து மக்களவையுடைய எம்பிக்கு தான் ஓட்டு போகிறோம், மாநிலங்களவை கிடையாது. உதாரணத்துக்கு திரு மன்மோகன் சிங் இந்தியாவை தொடர்ந்து 10 முறை ஆட்சி செஞ்சார். அப்படி 10 முறை ஆட்சி செய்த பிரதமர் மன்மோகன் சிங் பார்த்தீங்கன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி கிடையாது. திரு ப. சிதம்பரம் அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி முன்னர் கிடையாது. அவர் வந்து அமைச்சராக இருக்கும் பொழுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி கிடையாது. ஏன் நம்ம எல்முருகன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி வந்து கிடையாது. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத எம்பிஸ் இதன் மூலமாக வந்து அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. அது தடுக்கப்படுமான்னு கேட்டால் அதில் ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஈவன் அந்த ரோல்குள்ள தப்பு பண்ணாதான் நம்ம வந்து கேட்க முடியுமே தவிர, அப்படி ஒரு வசதி வாய்ப்புகளை அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்படுத்தி இருக்குன்னா அது ஒரு கட்சியாலோ ஒரு தனிப்பட்ட மாநிலத்தால மாற்ற முடியாது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள செயல்படுத்தக்கூடிய சீர்திருத்தங்களை வந்து நம்மளால மாற்ற முடியும். ஆனா இது வந்து தேவையான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் மக்களை ஆட்சி செய்ய வேண்டும். எனக்கு அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. மாநில நீதிமன்ற அதிகாரம், இப்போ மாநில நீதிமன்ற அதிகாரம் என்பது முக்கியமானதுதான். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதோட நீதிமன்ற அதிகாரம் நமக்கு உயர்நீதிமன்றமா இருக்கு. அப்படி நமக்கு உயர்நீதிமன்றம் இருக்கும் பொழுது இங்கே ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தான் போயிடுறோம். ஏன்னா அங்கே தான் நீதி கிடைக்கும். ஏன்னா இதுதான் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம். இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தில் அஸ் அட்வொகேட்டாக சொல்லும் பொழுது அதில் சீர்திருத்தங்கள் செய்வது மிக 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 கடினமானது. ஏன்னா அதனுடைய ஒட்டுமொத்த அதிகாரம் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜஸோ ஒரு ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனில் தான் இருக்குது. அப்போது ஒரு பார்லிமெண்ட் நினச்சாதான் சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியும். அதுவுமே கூட சுப்ரீம் கோர்ட் அதை அலோவ் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணாமல் நீ பார்லிமெண்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட், நீ பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் கூட அது இன்வேலிட். அது நீ ஒரு பார்லிமெண்ட்டில் நீ ஒரு சட்டத்தை ஏற்றிட்ட, அந்த சட்டம் வந்து சரியா தவறான்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ரிவ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இருக்குது. இது உங்களுக்கு நியாயப்படி பார்த்தீங்கன்னா அது எப்படி? அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டத்தை வந்து உச்சநீதிமன்றம் கட்டுப்படுத்துது. ஆமாம், கட்டுப்படுத்தும் தான். அதை வந்து நம்ம கேள்விக்குள்ளாக்க முடியாது. ஏன்னு கேட்டால் உச்சபட்ச அதிகாரம் பொருந்தியது உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றத்தை கட்டமைத்தது கான்ஸ்டியூஷன். அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்க, நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிவில் ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியபடி சொல்லணும்னா மேஜிஸ்ட்ரேட், ஓகேங்களா, ஒரு சின்ன கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி. இப்போ இவங்க வந்து தேர்வு எழுதி வராங்க. உயர் நீதிமன்றத்தில் வர நீதிபதி எப்படி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, கொலிஜியம். அது இந்திய அரசால்னா அரசாங்கம் நேரடியாக கட்டுப்படுத்தலைன்னா கூட ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆதிக்கம் வந்து இருக்கும் தான். அதை நான் இல்லைன்னா சொல்லலாம். ஆனாலுமே
அதில் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. கொலிஞ்சியம் வந்து பரிந்துரைக்கிறவங்க அவங்க அரசினுடைய கையாட்களா இருக்க மாட்டாங்க, அவங்க நேர்மையானவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ கொலிஞ்சியத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா, சீர்திருத்தம் பண்ணணும்னு கேட்டா பண்ணணும் தான். ஏன் பண்ணணும்னு கேட்டா இன்றைக்கு பெரும்பான்மையான நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வெறுமனையா ஆதிக்க சாதிகளாக, அதாவது ஃபார்வர்ட் காஸ்ட் சாதிகள் இருக்காங்க. இப்போ இன்னைக்கும் எண்ணிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் SC ST அண்ட் OBC உடைய நீதிபதிகள் பற்றி ரொம்ப குறைவு. நீங்க தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்தில் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்க பெரும்பான்மையான OBC சமுதாயத்தினர் இருக்காங்கன்னு கேட்டா அவர்களுடைய சாதிக்கு ஏற்பவர்கள் இல்லை, பட்டியல் சமுதாயத்திற்கு ஏற்ற நீதிபதிகள் அங்க இல்லை. ஆனா இது எல்லாமே ஒரு மாநில அரசு சரி செய்ய முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க் தான் போல. அப்போ இந்த விஷயம்ன்றது நம்ம ஒரு வாக்குறுதியா கொடுத்தாலுமே கூட இதனுடைய அதிகாரம் மாநில அரசு கிட்ட இல்ல, மத்திய அரசு கிட்ட மட்டுமே முழுமையா இருக்குன்னு கேட்டா அங்கேயும் இல்ல. அது எங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. அப்போ உச்ச நீதிமன்றத்துல நீங்க வந்து கை வைக்க முடியுமான்னு கேட்டா வைக்க முடியாது, கான்ஸ்டிடியூஷன் அதை சீல் பண்ணியாச்சு. அப்போ இந்த நீதிமன்ற சீர்திருத்தம் என்பது என்ன நம்ம கிட்ட பண்ண முடியுமோ அதுதான் நம்ம கிட்ட வந்து பண்ண முடியும். இப்போ இதே நீதிமன்ற சீர்திருத்தத்துல நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ அண்ணன் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் வழக்காடு மொழியாக கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஒரு வழக்கறிஞராக, ஒரு இளம் வழக்கறிஞராக ஸ்கூல்ல வந்து 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் தமிழ் வழியில் படித்த ஒரு தமிழ் வழியை சார்ந்த ஒரு வழக்கறிஞராக சொல்றேன் நான். இன்னைக்கு ஆங்கிலம் என்பது கற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வாதாடக்கூடிய மொழி தமிழை தான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போ ஒரு வழக்கறிஞராக நான் போய் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னா என்னை நம்பி வர என் கட்சிக்காரனுடைய பிரச்சனையை வந்து நான் வந்து அங்கே பேசணும் அப்படின்னா அதுக்காக நான் ஆங்கிலத்தில் போயிட்டு கம்யூனிகேட் பண்ணுறது எனக்கு வந்து கடினம். இதே என்னுடைய தாய்மொழியில் நான் வாதாடுறேன்னா என்னன்னு சொல்லிட்டு வாதாடுவேன். ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா மாநிலத்திலுமே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் போடுவாங்க, உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அந்த நீதிபதி அந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சார்பு தன்மை இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாநில சார்ந்தவராக இருக்க மாட்டாங்க. ஆனா பெரும்பான்மையான நீதிபதிகள் தமிழர்கள். இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரும்பான்மை நீதிபதிகள் தமிழர்கள் தான். அப்போ நான் வாதாடுறது உங்களுக்கு புரியும், நான் வழக்காடுறது உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு டிராஃப்டிங் சொல்லுவாங்க, நம்ம வந்து என்ன வாதாட போறோம் அப்படின்றத நீதிபதி கொடுக்குறது டிராஃப்டிங் சொல்லுவாங்க. அந்த டிராஃப்டிங்குமே ஆங்கிலத்தில் தான் இங்கே இருக்கு. அது தமிழ்ல வந்து இருக்கக்கூடாதான்னு கேட்டால் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடாது, ஆங்கிலத்தில் தான் இருக்கும். இப்போ நீங்க இதே நீங்க இப்போ நம்ம சென்னை வட மாவட்டங்களை விட்டுருவோம். வட மாவட்டங்களை விட திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போறீங்க விழுப்புரம், திருச்சி இந்த பக்கம் கிராஸ் ஆகிட்டோன்னா தமிழ்லேயே நீங்க டிராஃப்டிங் வந்து பண்ணலாம். அங்க தமிழ்ல தான் வாதாடுறாங்க, தமிழ்லேயே பண்ணலாம். சில விஷயங்கள் மட்டும் ஆங்கிலத்தில் வந்து இருக்கும். ஆனா உயர்நீதிமன்றத்தில் அப்படி இல்லை அப்படின்றதான் வந்து எங்களுக்கே அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா இதெல்லாம் நீங்க பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ணலாம். ஆனா இந்த மாநில அரசு ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைக்கணும், பார்லிமெண்ட்ல ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணணும். அப்ப இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு. இது பண்ண முடியாது, இது பண்ண முடியும், இது பண்ணக்கூடிய விஷயம், இது வாதாடக்கூடிய மொழி. ஆனா நீங்க வந்து குடியரசுடைய மாற்றமோ இல்ல மற்ற விஷயங்கள் நீதிபதிகள் நியமனமோ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் என்பது அவ்வளோ எளிமையானது கிடையாதுன்றது ஒரு வழக்கறிஞராக என்னுடைய கருத்து. தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கும். தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்பது அடிப்படையானது. அதுக்கான அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு. அதிகாரிகளான நம்ம சொல்ல முடியாது. ஒரு மாநில அரசு நினைத்தால் அதை சரி செய்ய முடியும். உதாரணத்துக்கு இப்போ 10% இடஒதுக்கீட்டை வந்து இந்த இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது உயர் சாதியில் நலிவடைந்த ஏழைகளுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனா ஒன்றிய அரசினுடைய அரசாங்கம் அதை பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா தமிழர்களுக்கு முன்னுரிமை என்பது தமிழ் இப்போ உடனே வந்துருவானுங்க. அப்போ இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணக்கூடியது. ஏன்னா அப்போ நீ தமிழன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்ப? இந்த சாதியில பிறந்ததான் தமிழன்னு கண்டுபிடி. சாதியா கூட பார்க்காத, அவனுக்கு அவன் தாய்மொழி என்னவென்று தெரியும். இப்போ நான் வந்து ஒரு தெலுங்குக்காரனா இருக்கிறேன், இல்லை நான் ஒரு கன்னடக்காரனா இருக்கேன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கிறன்றதுக்காக என் தாய்மொழி தமிழாயிடாது. அப்போ தமிழர்களுக்கான இந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்பது நம்ம எந்த மொழியை சார்ந்தவர்கள் நம்மளோட தாய்மொழி தெரிஞ்சாலே தெரிஞ்சிடும். அப்படிதான் கொடுக்கணும், அவர்களுக்கு தான் கொடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய மாற்று மொழிகளுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லல, பட் ப்ரியாரிட்டி எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றது மிக சிறப்பான திட்டம். இது நிச்சயமா வந்து அமல்படுத்தப்பட வேண்டிய திட்டம். ஜிஎஸ்டி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டால் அது பெரிய சிக்கல் தான். அண்ணன் என்ன சொல்றாரு, ஒரு ஜிஎஸ்டியில் வந்து இப்போ 100 விழுக்காடு வரி வருதுன்னா அதில் 75 வந்து
மாநில அரசுக்கும் 25 வந்து ஒன்றிய அரசுக்கும் வந்து கொடுக்க சொல்லி சொல்றாரு. இப்போ ஜிஎஸ்டியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநிலம் வந்து மாறப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. ரெண்டாவது ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி நமக்கு வந்து குறைவாக இருக்கும், வேற ஒரு ஸ்டேட் அதிகமாக இருக்கும். அவங்க எதை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்கும், பட் அதர் ஸ்டேட் வளர்ச்சி அடையாத மாநிலமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஜிஎஸ்டியில் ஒட்டுமொத்தமாக ஒரு மாநில அரசு மட்டுமே வந்து பண்ண முடியுமான்னு கேட்டால், பட் அப்படி பண்ண முடியாது. ஸோ நம்முடைய எம்பிஸ் அதிகமாகும் பொழுது, இல்லை மற்ற மாநிலங்களுடைய ஆதரவுகளாக சேரும் பொழுது நிச்சயமாக இதை பண்ண முடியும். தமிழகத்துல உச்சநீதிமன்ற கிளை தமிழகத்தில் வந்து பாசிபிள் தான். தமிழகத்தில் வந்து குறிப்பாக நம்ம சென்னை ஹைகோர்ட் இருக்கக்கூடிய இதே கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய பெஞ்ச் வந்து வரப்போகுது அப்படின்றத நான் லா காலேஜ் படிக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே வந்து வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது பாசிபிளான ஒன்று தான் அது. ஸோ அது வரும். ஏன் அது எல்லா ஸ்டேட்லேயும் வருமானது தெரியாது. இப்போ சென்னைக்கு இங்கே வருது அப்படின்னா, இப்போது இங்கே இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுக்காக இருக்கக்கூடிய ஒன்றா கூட மாறலாம், இல்லை பர்டிகுலராக இதை மட்டும் மாறலாம், பட் அமைக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் வந்து இருக்குது. ஸோ உச்சநீதிமன்ற கிளை வந்து தமிழ்நாட்டில் அமைக்கப்படுவது என்பது அண்ணன் சொல்லியிருந்தாலுமே அது ஏற்கனவே அப்படி ஒரு கோரிக்கையில் அந்த பரிசீலனை வந்து இருக்குதான். அடுத்த கேள்வி, நீர்வளப்பெருக்கம். நீர்வளப்பெருக்கம் நாம் தமிழ் கட்சியில் எப்பொழுதுமே சொல்லக்கூடியது. ஏன்னா நீர் சோறு ரெண்டுமே முக்கியம். நம்ம என்ன தான் படித்தாலும் என்ன தான் உழைச்சாலும், அதுக்காண்டிதான் எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் உயிர் வாழ்ந்தாகணும் இல்லையா? அப்போ அந்த உயிர் வாழணும்னா நீரும் சோறும் முக்கியம். அந்த சோறு விளைய வைக்கிறதுக்கு நீர் ரொம்ப முக்கியம். இப்போது இவங்க வந்து அந்த நீர்வளத்திற்காக பெரிய ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. ஆறு, ஏரி, கண்மாய், கரணை, தருவை, தாங்கல், ஏந்தல், குளம், குட்டைன்னு எல்லா சார்ந்த நீர்வளத்தையும் பாதுகாப்பது. ரெண்டாவது, இதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தை வந்து எதிர்க்கிறாங்க. ஏன்னு கேட்டால், நீ கடல் நீரை குடிநீராக்குவது என்பது பார்த்தீங்கன்னா அது ஒரு வெட்டி வேலை. நீ குடிநீரை ஒழுங்காக குடிநீராக கொடுத்தாலே போதுமானது தான். ஸோ எனக்கு அந்த விஷயம் வந்து பிடிச்சிருந்தது. இப்போ முதன்மை பணியாக பார்த்தீங்கன்னா ஏரி குளங்களை வந்து தூர்வாருவது. எல்லா ஆட்சி வந்தாலுமே இப்போ ஒரு ஆட்சியில் வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்னா 2 திட்டம் இருக்குமா. ஒன்று ஏரி குளங்களை தூர்வாழுவது, இல்லை மெட்ராஸில் கொள்ளையடிக்கணும்னா கூவத்தை சுத்தம் பண்ணுறது. இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். இது எப்படா எவ்வளோடா பண்ணியிருக்குன்னு கேட்டால் கிடையாது. இப்போ இந்த மழை காலத்தெல்லாம் பார்த்தோன்னா மேயர் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, இத்தனை பர்சன்டேஜ்னு. அந்த துறையினுடைய அமைச்சர் ஒன்று சொல்லுவார். அப்புறம் நம்ம அண்ணன் சேகர் பாபு ஒன்று சொல்லுவார். எவ்வளோ பண்ணாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அச்சு உடைய குத்து மதிப்பாக இவ்வளோ முடிஞ்சிச்சு அவ்வளோ முடிஞ்சிச்சு, பெருமழை வந்தால் மிதக்கின்றது சென்னை, அவ்வளோதான். அப்போது இந்த நீர்வளத்தினுடைய மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது. நாட் ஓன்லி குடிநீர், கழிவு நீர் முதற்கொண்டு. மழை பெஞ்சா குடிநீர் சிக்கல் வருதோ வரலையோ, இந்த கழிவு நீரில் மிதக்கக்கூடியது தான் ரொம்ப மிகப்பெரிய அவலம். அது சென்னை தத்தளிக்கும். ஒவ்வொரு நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தத்தளிக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து சீர்படுத்துவதற்காக இவங்க பல திட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து நம்முடைய மழை நீரை முதல்ல சேகரிக்கணும். ஸோ அதுக்கான திட்டத்தை வந்து வச்சுருக்காங்க. அதாவது அதை சொல்கிறாங்க, தமிழகத்தில் ஓராண்டு கிடைக்கும் மழை நீர் பார்த்தீங்கன்னா 4300 கோடி கன அளவு வந்து கிடைக்கின்றது. அதில் நாம் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா 2000 தான். கடலில் வீணாக எவ்வளோ போகுது? 2300 போகுது. அப்போது நீ வீணாக போகிற நீரை பராமரித்து என்ன பண்ணியிருக்கு? அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்படின்னா ஒரு காலத்தில் வந்தது. அதை பெருசாக பண்ணாங்க. அப்புறம் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, யாரும் வந்து கண்டுக்கிறது இல்லை. ஸோ மழை நீரை ஒழுங்காக பராமரித்தாலே சரி. நீ அதை கூட விட்டுரு, ஏரி குளங்களை ஒழுங்காக தூர்வாரி அதை சரியான முறையில் பொழிகின்ற மழையை சேகரித்து வச்சாலே வந்து நமக்கு வந்து நீர் பிரச்சனை வந்து ஏற்படாது. இப்போது கால்வாய்களில் அவ்வளோ நீர் தேங்கி கிடக்குது. நான் சொல்கிறது கழிவு நீர். குடிநீர் போக வேண்டிய இடத்தெல்லாம் கழிவு நீர் போயின்னு இருக்குது. கழிவு நீர் வந்து ஒழுங்காக போகாமல் இருக்குது. வித்தியாசம் பாருங்கள். நீங்கள் ஒரு குடிநீர் போகக்கூடிய பாதையில் கழிவு நீர் போகுது. அந்த கழிவு நீர் எப்படி போகுதுன்னா ஒழுங்காக போல அங்கங்கே தேக்கி அங்கங்கே மோசமாக. இன்றைக்கு சென்னை சந்திக்கக்கூடிய மிக இக்கட்டான சூழல் இந்த கழிவுநீர் சிக்கல் தான். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அடைப்பு இருக்கும். இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையுமே தொடர்ந்துட்டு இருக்கும். நம்ம போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ரைனேஜ் திறந்துருக்கும். ட்ரைனேஜ் வெளியே சும்மா சின்ன மழை தான் பெஞ்சிருக்கும், அதுக்கே ட்ரைனேஜ் மேலே தண்ணி வந்துடும். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதையுமே வந்து அவங்க வந்து சரி செய்யணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இன்றைக்கு நல்ல நீர் போகக்கூடிய பல இடங்கள் எவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே தொழிற்சாலையுடைய கழிவுநீரை மாநகரங்களை கலக்கிறோம். கிராமப்புறங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா விலங்கு கோழி இறைச்சிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொட்டிடுறாங்க. அப்போது அப்படிப்பட்ட தண்ணீரை நீ எப்படி மாசுபடுத்துகிற? மழை வந்து கொடுக்கக்கூடிய நீர் போய் அசுத்த நீராக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. மலையிலேருந்து உருண்டு வரக்கூடிய நீர் போய் அசுத்த நீராக இருக்குமா? இருக்காது. அது எப்படா மாறுதுன்னா மாத்திரம்
ஏன்டானா அரசாங்கம் அதுக்கான ஒழுங்கான திட்டம் வந்து கிடையாது. பெரிய கொள்ளையடிக்கணும்னா நீரில் கை வச்சு அடிச்சிடலாம், மணல்லையும் கொள்ளையடிக்கலாம், நீர்லையும் கொள்ளையடிக்கலாம். ஸோ கொள்ளையடிக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டமாக அதை அவங்க வச்சுருக்காங்க. அதை வந்து நாம் தமிழ் கட்சி வந்து சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. குடிநீர் இலவசம், தூய குடிநீர் இலவசம். அதாவது எனக்கு இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நான் இது பல பேருக்கு அது சிரிப்பாக இருக்கலாம், என்னன்னு தெரியல. உங்களுக்கு சீதாப்பழம் தெரியுமா? பப்பாளி பழம் தெரியுமா? எங்கள் ஊரில் குறிக்கலக்கான்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் அதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி சில பழங்கள்லாம் இருக்குது. நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சென்னைக்கோ இல்லை வந்து வளர்ந்துட்டு ஒரு 11th 10th படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் போகும்பொழுது எனக்கு இந்த சீத்தாப்பழத்தெல்லாம் வந்து விற்கக்கூடியதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சீத்தாப்பழத்தை விற்பாங்களா? யாருன்னா காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்களா? அதே மாதிரி நம்ம நீ என்ன சொன்னது கொரிக்கலக்கான்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் இங்கே என்ன சொல்லுவாங்க தெரியல, அந்த மாதிரி விற்கக்கூடியது பப்பாளி பழத்தை விற்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கொய்யா பழத்தை விற்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதேதான் நீங்கள் ஒரு நாள் எடுத்து வந்தீங்கல்ல, அதேதான் அது. ஸோ அதே போல் வந்து கொய்யாக்கா விற்கக்கூடியது. எனக்கு ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம வெளியில் தான் வாங்கி, இப்போ நானே வந்து கொய்யா பழம்னா இப்போ கடையில் தான் வாங்கி சாப்பிட்றேன். பழமுதிர்ச்சோலை இன்னைக்கெல்லாம் ஏசி போட இடத்துல வந்து கிடந்தா கூட வாங்கி சாப்பிட்றோம். தள்ளு வண்டியில் வாங்கி எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்றோம். ஏசி அறையில் இருந்தாலும் வாங்கி சாப்பிட்றோம், தள்ளு வண்டியில் தான் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் ஒரு காலத்தில் எனக்கு இது வேப்பா இருந்துச்சு. ஏன்னா எங்கள் பகுதியில் சும்மா காஞ்சி சும்மா கீழே போயிட்டு இருக்கோம். அந்த பழங்கள் நம்ம பறிக்கிறது சாப்பிட்றது அது அப்படி இதாக இருந்துச்சு. இப்போ என்ன ஏன் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சுன்னா, அங்கே சாதாரணமாக கிடைக்கும். என் வீட்டு பக்கத்தில் கொய்யா மரம் இருக்கும், என் வீட்டு பக்கத்தில் பப்பாளி மரம் இருக்கும். இப்போ எங்கள்தே இருக்கும் பொழுது நான் இப்போ இப்போ ஆப்பிள் போன்ற பழங்களை வாங்குறோம், திராட்சை போன்ற பழங்களை வாங்கினா தெரியாது. ஏன்னா ஆப்பிளும் திராட்சை நம்ம வளராது, இங்கே பெருசாக கிடையாது. உங்களுக்கு ஆப்பிள் மரம் நம்ம வீட்டில் வைக்க முடியுமா? இல்லை இது கிடையாது. அப்போ எனக்கு ஒரு காலத்தில் அது ஆச்சரியமாச்சு, சர்வசாதாரணமாகிடுச்சு. அப்போது நம்ம முன்னோர்கள் யோசிச்சிருப்பாங்க இல்லையா, என்னென்னு எங்கேயாவது தண்ணி போயிட்டு காசு கொடுத்து வாங்கி குடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. அப்போ நீ வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லிட்டர் தண்ணி 20 ரூபானா, தண்ணி எப்படா நீ வந்து காசு கொடுத்து வாங்கி குடிப்பா? அப்படிக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ எங்கேயோ தொலை தூரம் போகிறோம் ஒரு பயணத்துக்கு, யார் வீட்டானா கதை தண்ணி கொஞ்சம் தண்ணி தாங்கம்னா தண்ணி குடிப்பாங்க. அப்படிதான் பழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இந்த தூய குடிநீரை நம்ம அம்மா குடிநீர்லாம் சொல்லிட்டு விற்று வாங்கி சாப்பிட்றோன்னா அதற்கான சூழல் அப்படி மாறிடுச்சு. பட் முழுக்க இதை இப்படி மாற்றுவது என்பது எனக்கு தெரியல. சில பேர் வந்து ஒரு ஹைஜெனிக்காக வாங்கி குடிப்பாங்க, சுத்தமாக குடிப்பாங்க. இந்த தண்ணி குடிச்சதுனால தான் எனக்கு பழக்கமாயிடுச்சு, இல்லை தொண்டை போய்ட்டுன்றதுக்காக குடிப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நானே பார்த்தா முழுக்க கேன் தண்ணி தான் வந்து குடிச்சு பழக்கமாயிட்டேன். இப்போ வெளியில் எங்கன்னா போகிறோன்னா வேறு தண்ணி குடிக்கிறாங்கன்னா அது எனக்கு நம்ம செட் ஆக மாட்டேது. ஏன்னு கேட்டால் தண்ணி மாறிடுச்சு. ரெண்டாவது ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு காலத்தில் தண்ணி ஒரு டேஸ்ட் வச்சு வேற ஒரு டேஸ்ட் ஆகிடுச்சு, உப்பாயிடுச்சு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மண்ணையும் நீரையும் மாசுபடுத்தி வச்சுருக்கோம். பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் இது எந்த அளவுக்கு சாத்தியமானு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டோம். இப்போ இவ்வளோ பெரிய தவறை வந்து சரி செய்ய முடியுமான்னு கேட்டால் சரி செய்யணும். ஆனால் அது பெரிய ரிஸ்க்குன்றதை நான் உணர்றேன். வேளாண்மை முக்கியமானது. வேளாண்மை ஒரு அரசு தொழிலாக அறிவிக்க வேண்டும். அரசு கையகப்படுத்த நிலங்களை சீரான அளவில் பண்ணைகளாக பிரித்து ஊரக மக்களுக்கு குத்தகை விட வேண்டும். அந்த பண்ணைகள் கூட்டு பண்ணை முறையில் வேளாண்மை செய்யப்பட வேண்டும். அரசின் விதிகளுக்கும் வழிகாட்டுதலுக்கும் இணங்கவே இந்த பயிர்முறை இருக்க வேண்டும். இதை சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. சீமான் அண்ணன் சொல்லலை. இப்போ சொல்றானுங்க இல்லையா, அரசு பணி வந்து என்னது, வேளாண்மை கூட அரசு பணி ஆக்குற, ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணி ஆக்குறேன்னா வேளாண்மை சார்ந்துதான் நம்ம இருக்கிறோம். சோறு தின்னாம யாரும் இருக்க முடியாது. கறி சாப்பிட்றவன் கறி சாப்பிடாம யாராலும் இருக்க முடியாது. நான் வெஜிடேரியன்பா நீ சொன்னா கூட நீ காய்கறியோ சோறோ தின்னுதான் ஆகணும். அப்போ நீ சாப்பிடணும்னா உனக்கான வேளாண்மை இங்க வந்து தொழில் செய்யப்படும். நான் படிச்சுட்டேன், நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இல்லை நம்ம மீடியா வச்சிருக்கோம், நான் அட்வொகேட்டாக இருக்கேன், நான் டாக்டராக இருக்கேன் அப்படின்னா கூட, அட்வொகேட்டாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் மீடியாவில் இருந்தாலும் பொலிட்டிஷியனாக இருந்தாலும் பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் எல்லாரும் சோறு சாப்பிட்ணும். சோறு சாப்பிட்டா தான் வயிறு ரொம்ப, அப்போ தான் உயிர் வாழ முடியும். அப்போ இதை வந்து அரசு பணியாய் ஆக்குவது என்பது சொல்ல பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான ஒன்று தான். ஏன்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து லேண்ட் வந்து கவர்மெண்ட் லேண்ட் எவ்வளோ இருக்குது, அந்த கவர்மெண்ட் லேண்டில் அரசாங்கமே அரிசி உற்பத்தி பண்ணுவது, காய்கறி உற்பத்தி பண்ணுவதுன்னா அதை யார் பண்ணுவா? ஒரு எம்ப்ளாயி பண்ணுவான். அப்போது அந்த எம்ப்ளாயி அரசு எம்ப்ளாயி தானே. அப்போ அதுக்காக நான் வந்து படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டாவது எல்லோரும் படிப்பார்கள் இனி வரை தலைமுறை. இப்போ ஒரு தலைமுறை படிக்காமல் போயிட்டாங்க, இப்போ அவங்கள கூப்பிட்டு நீ வந்து ஸ்கூல்லாம் படிக்க வைக்க முடியாது. அவனுக்கு வேளாண் தான் செய்ய முடியுதுன்னா அதான் தெரியுதுன்னா அப்போ அதுதான் நீ பண்ண வைக்க முடியும். அப்போ அவனை கூப்பிட்டு வந்து நீ கவர்மெண்ட் லேண்ட் வாங்கி நீ கவர்மெண்ட்லேயே பண்ணலாம். இது வந்து எல்லா நாடுகளும் பண்ணுறாங்களே ஆல்ரெடி.
இப்போ பிரேசில் வந்து டீ உற்பத்தியில் காஃபி உற்பத்தியில் முதன்மையாக இருக்குது. அப்போ அங்கே எல்லாமே வந்து ப்ரைவேட்டை பண்ணோன்னா கிடையாது, கவர்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்தந்த நாடு தன்கிட்ட இருக்கக்கூடிய நிலவளத்திற்கு ஏற்ற மாதிரி விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து தென்னிந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு, நம்ம அரிசி உற்பத்தியில் அதிகமாக இருக்கும். நம்ம எல்லாருமே அரிசி சாப்பிடக்கூடியவர்கள் தான். கோதுமை என்பது குறைவு தான், அது வட இந்தியர்கள் சாப்பிடக்கூடியது. அப்போ அதை கவர்மெண்ட் வந்து பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று தான். ஸோ இதை வந்து கிண்டல் பண்ணப்பானுங்க, ஆடு மாடு வைக்கிறது அதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணப்பானுங்க. எல்லாருமே எல்லாத்தையுமே சாப்பிட்டு தான் ஆகணும். அதை அரசு பணியாக மாற்றுவது நகைப்புக்குரியது கிடையாது, அது முக்கியமானது. பழச்சாறு தொழிற்சாலை எனக்கு ரொம்ப இது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. எனக்கு இது இயற்கை முறையில் வளர்க்கப்படும் தக்காளி, மாம்பழம், பப்பாளி, பலா உள்ளிட்ட பழங்கள் பழச்சாறு ஊறுகளாக மாற்றப்படும். இதன் தொழிற்சாலைகள் பணிகள் கருகாமிக்கப்படும். அதாவது இன்னைக்கு நம்ம மாசா, ஸ்லைஸ், மிராண்டா, ஃபேண்டா, போவாண்டா அது இது சொல்லி குடிச்சிட்ருக்கோம். எத்தனை பேர் இன்றைக்கி வந்து நம்ம பழச்சாறு, குறிப்பாக வந்து இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணும்னா நம்ம வந்து கடையில் போய் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து வாங்கி குடிக்கிறோம். ஆனால் அது வந்து யாரோ ஒரு அம்மாவோ யாரோ ஒரு ஐயாவோ கடை வச்சுருக்கா வாங்கி குடிக்கிறோம். ஆனால் இதுவே ஒரு முழுமையான தொழிற்சாலையாக மாற்றப்பட்டிருந்தால் அதோடைய பிஸ்னஸ்ன்றது ரொம்ப அதிகமானது, அதோடைய பொருளாதாரம் என்பது ரொம்ப அதிகமானது. இப்போ நம்ம வந்து பழத்திலேருந்து பல ஊறுகாய்கள்லாம் தயாரிக்கிறாங்க. அப்போ இதுவுமே பெரிய இண்டஸ்ட்ரியல் தான். அப்போது ஒரு தொழில் செய்வது என்பது இயற்கை சார்ந்தும் இருக்கிறது, அது தொழிலுடைய இண்டஸ்ட்ரி சார்ந்தும் இருக்கிறது, நிறுவனம் சார்ந்தும் இருக்கிறது. அப்போ இந்த விஷயம் எனக்கு உள்ளபடி எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, எனக்கு கவர்ந்தது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல விஷயம்தான். நெகிழி மாற்றம். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் பாலித்தீன் நெகிழி தான். எந்த பொருள் வாங்க போனாலும் அதே பாலித்தீன் நெகிழி தான் வாங்க போகிறோம். பட் இப்போ அரசாங்கம் கூட வந்து சமயத்தில் மஞ்சப்பைக்கு திரும்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. அது எந்த அளவுக்கு செயல்பாட்டுகளுக்கு வந்ததுன்றது $1 கொஸ்டின். அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சணையிலிருந்து சாக்கு பைகள், கம்பளங்கள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிதியடிகள் இருக்குல்ல, அது முதற்கொண்டு வந்து மாற்றம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நெகிழிக்கு மாற்றாக சண்ணிலிருந்து சாக்குகள், சாக்கு பைகள், கம்பளங்கள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேட் முதற்கொண்டு மிதியடிகள், இது எல்லாமே மாற்றம்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு விஷயம்தான். ஆடு மாடு வளர்ப்பு அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி. இது நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் வந்து அதை நம்ம கடந்து தான் வரோம். அது இல்லாமல் எதுவும் கிடையாது. பால் வேணும்னா மாடு வேணும். மாடு யார் வளர்க்குறா? எல்லோரும் வளர்க்குறோமா? கிடையாது. அப்போ ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணினா அது வந்து எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ டென்மார்க் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே முழுக்க வந்து பால் சார்ந்த வணிகம் தான் பெருசு, மாடு சார்ந்த வணிகம் தான் பெருசு. அவன் அதை கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுறான் பல இடங்களில். அப்போ இதை வந்து கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாதான்னு கிடையாது, நிச்சயமாக ரன் பண்ண முடியும். ரன் பண்ண முடியாமலாம் கிடையாது. இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்காகவே வந்து பல இடங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதையுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவது, பால் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு வணிகம். முக்கியமான வணிகன்றது பெரிய வணிகம். இன்னைக்கு பால் இல்லாமல் எதனா இருக்கான்னு கிடையாது. பால்லேருந்து தான் நம்ம இருக்கக்கூடிய சீஸ், இவங்க சொல்லக்கூடிய சீஸ், பாலாடை, வெண்ணெய், பட்டர். இப்போ நம்ம இவ்வளோ இங்கிலீஷ் சொன்னால் தான் வந்து புரியுது. அப்போ இது எல்லாமே இருக்குது. பால் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லார் வீட்லையும் காலைல பால் வேணும், பேக்கெட் பால் வேணும், காலையில் வந்து வாங்கிடணும். அது ஆவினா கவின்ஸா ஆரோக்கியம் வர்றது அப்பாற்பட்ட விஷயம். பட் பால் வந்து வேணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆவின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பால் வாங்குறாங்க? எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் கிடையாது. ஆந்திராவுக்கு போகிறோம், ராஜஸ்தான் போகிறோம், எங்கெங்கேயோ வந்து போகிறோம். ஏன்னா அதுக்கான பால் எல்லாவற்றையும் உற்பத்தி பண்ணுவதற்கான அந்த கெப்பாசிட்டி தமிழ்நாட்டில் உருவாக்கப்படாமல் தான் இருக்குது. நீங்கள் ஒரு இனிப்பு செய்யணும்னா உங்களுக்கு பால் தேவை. பால் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போது இந்த பால் இண்டஸ்ட்ரியை கவர்மெண்ட் ஒழுங்காக செஞ்சாலே மிகப்பெரிய லாபம் கவர்மெண்ட்டுக்கு வரும். டாஸ்மார்க்கை நம்பி இருக்கணும் அவசியம் கிடையாது. கழுதை வளர்ப்பு அப்படின்றது ஒரு நகைப்புக்குரியது இல்லை. ஏன்னா இவங்க குறிப்பிட்டது போல எகிப்திய அரசி கிளியோபட்ரா தனது அழகை பராமரிக்க கழுதை பாலில் குளித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, கழுதை பால் வந்து சில குழந்தைகளுக்குமே கொடுப்பாங்க. அதை நானுமே பார்த்துருக்கேன். கழுதை பால்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கழுதை பால் பார்த்தீங்கன்னா அது மிகவும் அந்த பாலில் தயாரிக்கக்கூடிய சீஸ் இருக்கு இல்லையா, அதாவது பாலாடை கட்டி, இது வந்து பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சந்தையாக இருக்குது. அந்த கழுதை பால் உங்களுக்கு சயின்ஸ் ரீதியாகவுமே சரி, உடலுக்குமே சரி முக்கியமான ஒன்றா இருக்குது. இவங்க சொல்ல போய் குளிச்சாங்களோ குளிக்கலையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. பட் குழந்தைகளுக்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த கழுதை பால் அப்படின்றது. ஆமாம், கழுதை பால் ரேட் அதிகம். ஸோ அதை கவர்மெண்ட் ரன் பண்ணும்பொழுது உங்களுக்கு கவர்மெண்ட் பெருத்த லாபம் தானே வரும். படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை. படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை. ஒரு வார்த்தை இருக்குது, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர் இல்லை நிலை உருவாக்குவதே அடுத்த வேலை.
படிக்காதவருக்கு அரசு வேலைன்னா நாம் தமிழ் கட்சியோ சீமானோ படிக்காதவர்கள் ஊக்குவிக்கல. யாருமே படிக்காத நிலை இருக்க வேண்டும் என்றதுதான் அவங்களோட நோக்கம். அதுக்காக ஒருத்தர் படிக்கலன்றதுக்காக அவனை விட்டுற முடியாது இல்லையா? ஒரு சந்ததி இப்போ திமுக திராவிட ஆட்சியில அதிமுக ஆட்சியில ஒருத்தர் படிக்காம போயிடானா, அது சீமானா காரணம், நாம் தமிழ் கட்சியா காரணம்? அவனை நீ விட்ட சொல்ற இளையமா சொல்ற தற்கூரி மாதிரி விட்டனா அவங்களை நம்ம அப்படியே விட்டுற முடியாது. அப்போ அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை அரசு உண்டு பண்ணி தரும்னு சொல்றது நல்ல ஒரு விஷயம்தான். மருத்துவ கல்வியில் மாற்றம். மருத்துவ கல்வியில் மாற்றம் அப்படின்றது உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மருந்து தெளித்து தான் உணவையே தயாரிக்கிறோம். அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ரெண்டாவது, இவர் சில விஷயங்களெல்லாம் முன்வைக்கிறாரு. மருத்துவ படிப்புலாம் வந்து தூய தமிழிலே வந்து இருக்கணுன்றது. பட் அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு எல்லா மருந்துகளுமே சரி, கண்டுபிடிகளுமே சரி, முழுக்க முழுக்க ஆங்கிலத்தை சார்ந்தே இருக்குது. இப்போது நான் வந்து சட்டம் படிச்சிருக்கேன்னா எனக்கு சட்டத்தை தமிழில் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் மருத்துவம் தமிழில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த விஷயம் வந்து இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு எனக்கு பாசிபிள் ஆகும்னு தெரியல. பட் எல்லா படிப்பும் வந்து இருப்பது போல் தமிழ் தாய்மொழி இருப்பது போல் இருக்கலாம், தவறு கிடையாது. இப்போ இன்ஜினியரிங் தமிழில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ சட்டம் இருக்குன்னா சட்டத்தை மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க, அதனால் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு நான் தான் சொல்கிறது, தமிழில் நான் ஃபஸ்ட்டு தமிழில் சட்டப்படித்த வாய்ப்பு எனக்கு இருக்குமா அரசு கல்லூரிகளில்? அதை நான் படிச்சுட்டு போனாலும் நான் வந்து ஆர்கியூமெண்ட் இங்கிலீஷில் தான் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ நான் ஏன் படித்தேன்? இதை ஸ்ட்ரைட்டாக இங்கிலீஷ்லேயே படிச்சிடலாம். ஸ்ட்ரைட்டாக இங்கிலீஷ்லேயே படிச்சிடலாம். நான் இங்கிலீஷில் தான் படித்தேன். நான் தமிழ் வழியை நான் வந்து தேர்ந்தெடுக்கல, ஆங்கிலத்தில் தான் வந்து தேர்ந்தெடுத்தேன். அதே மாதிரி அரசு மருத்துவமனைகள் தரம் வந்து உயர்த்தப்படும். எல்லா அரசினுடைய பணியாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பொலிட்டீஷியனாக பவர் இருக்கக்கூடியவங்களும் சரி, கவர்மெண்ட் ரீதியாக பவர் இருக்கக்கூடியதுலுமே சரி, அவங்க எல்லாருமே அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்படும் சொல்லியிருக்காரு. இதை முழுமையாக வரவேற்கப்பட வேண்டும். ஏன்னா எவனோ ஏழை ஒருத்தர் வரான்றதுக்காக தான் நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ அலட்சியமாக அவ்வளோ மோசமான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் முதலமைச்சர் வரார், கலெக்டர் வரார், தாசில்தார் வரார், ஆர்டிஓ வராருன்னா இவ்வளோ அவ்வளோமா நீங்கள் வச்சிருக்க மாட்டீங்க. அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து நான் பார்க்குறேன். இது சரியான ஒரு விஷயம்தான். இது உடல்நிலை உறுதி செய் அப்படின்னா வெறுமனையாக உடம்பை ஃபிட்டாக வச்சது மட்டுமே கிடையாது, விளையாட்டுக்கான முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கக்கூடியது. இப்போது ஜமாக்கை நாட்டை சார்ந்த தடகள ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்ட்டு அந்த நாட்டுக்கே பெருமை சேர்த்தாரு. நம்ம தமிழ்நாட்டிற்கு கண்ணகி நகர் கார்த்திகா பெருமை சேர்த்தாங்க. அவங்க கண்ணகி நகருக்கான அடையாளம் கிடையாது, தமிழ்நாட்டிற்கான அடையாளம் கார்த்திகா. அதே மாதிரி உடற்பயிற்சி கூடங்கள் கவர்மெண்ட்ல இன்னைக்கு நீங்க சென்னை போன்ற நகரங்களில் உடற்பயிற்சி கூடங்கள் வந்து இருக்கு அரசாங்கம் சார்பா. ஆனா எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு உள்ள போய் தான் தெரியும். மற்றபடி நீங்க சென்னை நகரத்துக்கு விளைவே பார்த்தீங்கன்னா எங்க இப்போ எங்க ஊர் திருத்தணிலையோ திருவள்ளூர்லையோ அரக்கோணம் பக்கத்தில் பார்த்தா கவர்மெண்ட் சார்ந்த உடற்பயிற்சி கூடலாம் பெருசா கிடையாது. அப்படி இருந்தாலுமே ஒரு பொருள் கூட இருக்காது. அப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு உடல்நிலை உறுதி செய்வதற்கான அந்த உடற்பயிற்சி கூடங்கள் அமைப்பதற்கு முக்கியம். அதே போல விளையாட்டை ஊக்குவிப்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க விளையாட்டு ரொம்ப முக்கியமானது. இப்படி இங்கே கல்வியில் எப்படி முன்னேறப்போ அது விளையாட்டில் முன்னேறப்போது சிறப்பான ஒன்று தான். இப்போ 3 விழுக்காடு வந்து இருக்குது வேலை வாய்ப்பில் விளையாட்டுகளுக்கு. அதை நாம் தமிழ் கட்சி வந்தால் 5 விழுக்காடாக வந்து மாற்றோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சரியான ஒன்று தான், இதை நம்ம வரவேற்கக்கூடிய ஒன்று தான். போதை ஒழிப்பு இத்தனை ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் நம் எல்லோருடைய பெற்றோர்களையும் குடிகாரர்களாக ஆக்கிய பாவத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் தான் வந்து அவங்க பாவத்தை போக்குவாருன்னு தெரியல எனக்கு. ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது பாமக பூரண மதுவிலக்கு அப்படின்றத முன் வச்சாங்க. அப்புறம் நம்ம அண்ணன் திரும்ப பார்த்தீங்கன்னா திமுகவை கூட்டு மதுவிலக்கு மாடு போட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவோம், முழுமையான மதுவிலக்கு. ஒருத்தனை குடிக்க வச்சுட்டு அதுலேருந்து வருமானத்தை வச்சு நான் கவர்மெண்ட் நடத்துறேன்னா அதை விட அயோக்கியத்தனம் எதுவும் கிடையாது, அதோட வெக்க எதுவும் கிடையாது. ஒருத்தர் குடிகாரனாக்கி காசு சம்பாதிக்கிறிய நீ எல்லாம் வந்து எப்படி முதலமைச்சராக இருப்பீங்க, எப்படி நீங்கள் அமைச்சர்களாக இருப்பீங்க, எப்படி உங்கள் கைகளுக்கு அந்த பணம் வந்து சேரும்போது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லையா? மதுபான கடைகள் மூலமாக டாஸ்மார்க் மூலமாக தான் எல்லாத்தையும் பண்ணுறோங்கன்றோன்னு சொல்கிறீங்க. ஒருத்தனை அழிக்கிறிய உன் மனசு உறுத்துல உனக்கு. சீமான் அதை முற்றிலுமாக ஒழிப்பேன்னு சொல்கிறாரு. அதே போல் புகையிலை பீடி சிகரெட் விற்பனை தடை செய்யப்படும். ஏன்னா குடிகாரம் கூட வந்து அவன் குஷ்டம் அவன் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இவனுங்க எல்லா புதிய இடத்துலையும் சிகரெட் பிடிச்சி பக்கத்தில் கூட நம்ம முகமும் வர வைக்கிறானுங்க. இப்போ இதை வந்து ஒழிப்புன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த போதை ஒழிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். பெண்களுக்கு சரிபாதி வேலை வாய்ப்பு.
பெண்களுக்கு சரிபாதி வேலை வாய்ப்பு எல்லா துறைகளிலும் கொடுக்கப்பட வேண்டும் தான், அதை நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு சிக்கல் வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காவல்துறையோ இல்லை தட்டச்சோ சம்திங் எந்த வாட் எவர் எதுவாக இருந்தாலுமே சரி, அதில் சரிபாதி பெண்கள் வந்து நிரம்பலை அப்படின்னா நம்ம இடத்த வேக்கட்டாக வைக்க முடியாது. இப்போ இடஒதுக்கீடு ரீதியாக வைக்கிறாங்கன்னா அது வேறு விஷயம். பட் பெண்களுக்கு இதில் வைக்க முடியுமான்னு கேட்டால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. பட் கொடுக்கணுன்றது தான். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து சரிபாதி பெண்கள் இருக்கணுன்றது தான் எல்லாருடைய விருப்பமே கூட. ஸோ அது நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டினுடைய அரசு பணிகளை கொடுப்புன்னு சொல்கிறாங்க. அது சரியான ஒன்று தான், வரவேற்கக்கூடிய ஒன்று அது. அதே போல் திருநங்கைகள் குறித்தும் அண்ணன் சொல்லியிருக்காரு. என்னன்னா குறிப்பாக இப்போ ஒரு திருநங்கையாகவோ திருநம்பியாகவோ மாறணும் அப்படின்னா அவங்களுக்கான பாலின அறுவை சிகிச்சை ஹெவி காஸ்ட். ஆனால் அதை வந்து யாரால் பண்ண முடியும்னா காசு நீ அதுக்காக சேகரிக்கணும். அப்போ அப்படி சேகரித்துக்கே பல பாடுபடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய உடலில் வந்து உரிமை அவங்களுக்கு இருக்குது, தான் யாருன்றது முடிவு செய்து அவங்கள தான் இருக்கணும். இவர் என்ன சொல்றாருன்னா அதை அரசே கட்டணமின்றி செய்யும்னு சொல்றாரு. அவங்களுக்கான மருத்துவமனையை நம்ம கொடுப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, இப்போ ஒரு திருநங்கையாக ஒருத்தவங்க மாறிடுறாங்க, ஒரு திருநங்கையாக ஒருத்தவங்க மாறிடுறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தால் கைவிடப்படுறாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் அப்படிதான், 99.9% அப்படிதான். யாரோ ஒரு சில பேர் தான் ஏத்துக்கிறாங்க. அப்படி புறக்கணிக்கப்பட்டவர்களை அரசே அவர்களுக்கான பராமரிப்பு கொடுப்புன்னு சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது மீனவர்களுக்கு தனி தொகுதி, மீனவர்களுக்கு தனி தொகுதி என்பது தேவையான ஒன்று, அதை நம்ம இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியமானது. பட் நான் திருப்பி என்ன சொல்றேன்னா இது நம்ம கிட்ட மட்டுமே கிடையாது, இது ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு, கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அதை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ண நம்ம மட்டும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, எல்லா மாநில அரசும் ஃபோர்ஸ் பண்ணாதான் அதை நம்ம கொண்டு வர முடியும். தமிழகத்தோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கச்சத்தீவு மீட்பு. கச்சத்தீவு மீட்பு நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்கா, ஒரு மாநில அரசு கிட்ட அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. நம்ம வலியுறுத்த முடியும். இவங்க சொல்கிற மாதிரி லெட்டராக எழுதி அனுப்பாங்க ஒவ்வொரு முதலமைச்சர் வரும்பொழுதும். நம்முடைய ஒரு இடத்த நம்மளையே கையாந்து வச்சிட்டாங்களே, இந்த அவலநிலை ரொம்ப மோசமானது. பட் நாம் தமிழ் கட்சி வந்தால் அதுக்கான ஃபைட் ரொம்ப ஹெவியாக இருக்கும்ன்றது என்னுடைய பார்வை. ஸோ நம்ம லேண்ட் அது, நம்ம அதை மீட்க வேண்டியது நம்முடைய கடமை. தூய்மை பணியாளர்களை வந்து சீமானவர்கள் வந்து தூய்மை பொறியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமையாக ஒரு பேரை வச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அது மிக சிறப்பான ஒரு சொல். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளிலுமே குப்பைகள் இருக்குது, ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி குப்பைகள் மாறுபடும். ஆனால் அதை க்ளீன் பண்ணக்கூடியவங்களுடைய உடை இருக்குல்ல, பயங்கர நீட்னஸாக இருக்கும். ரெண்டாவது, மிக மோசமான முறையில் க்ளீன் பண்ணவும் மாட்டாங்க, எல்லாத்தையும் மிஷின் வந்து இருக்கு. அப்போ இதை ஒருத்தவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆல்சோ இவங்களுடைய கணக்குப்படி இன்ஜினியர்ஸ் தான். அப்போது இங்கே தமிழ்நாட்டில் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் தான் தூய்மை பணியில் அதிகமாக இருக்காங்க. அதுவே ரொம்ப மோசமானது. இப்போ அண்ணன் திருமா சொன்னப்போ தூய்மை பணியாளர்களை வந்து பணி செய்யக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா வந்து இந்த சாதியில் பிறந்தவங்களுக்கு இதுவே தொழிலாளின்னு ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா வேலை செய்யறோம்னு நீ பெர்மனன்ட் படுத்து, பட் அந்த சாதியே சொல்லி பெர்மனன்ட் வந்து படுத்தாத, அதுக்கான முறை ஏற்படுத்தாது. இப்போ ஒரு நீட்டான ஒரு ஜாப் கொடுத்துட்டு நீ வரணும் அப்படின்னா எல்லா சாதியும் தான் போவாங்க. ஏன் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவங்களோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய மற்ற சாதிகளை சார்ந்தவங்களோ போயிட்டு வந்து கால்களை வந்து க்ளீன் பண்ண மட்டும் காவ சொல்ல போதா என்ன? அப்படிலாம் கிடையாது. யார் க்ளீன் பண்ணால் க்ளீன் பண்ணுவாங்க. பட் அதுக்கு ஏன் வர மறுக்கிறாங்க அப்படின்னா வந்து அதனுடைய அசுத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நீ ஒழுங்காக டீப்பாக கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மோசமான கழிவுகளை மனிதர்கள் அகற்றாமல் அதற்கான இயந்திரங்கள் கண்டுபிடிக்க வேணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, என்னுடைய ஒரு நோக்கமாக இருக்கு. காவல்துறை சீர்திருத்தம், காவல்துறை சீர்திருத்தம் சீமான் அண்ணன் தொடர்ந்து சொல்லக்கூடியது. 8 மணி நேரம் வேலை, அப்புறம் அவங்களுக்கான விடுமுறை, காவல்துறை ஸ்ட்ரெஸ்லாம் வந்து குறைக்கணும்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை அண்ணன் தொடர்ந்து சொல்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு காவல்துறையிலே சார்ந்தவர்களுடைய வேலை பலுன்றது அதிகம். நிறைய பேர் வந்து சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க வேலை பலு அதிகமாக காரணமாக. ரெண்டாவது, அதே காவல்துறை சார்ந்தவங்க தான் அதிகார திமிர் எடுத்து தன்னுடைய சக பணியாளர்கள்கிட்டே சக காவலர்கள்கிட்டே சீண்டெல்லாம் ஈடுபடுறவங்களாம் இருக்காங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க. அப்படி பண்ணக்கூடியவங்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவங்களை உடனடியாக பணியிலிருந்து நீக்குவேன் அப்படின்றது அண்ணனுடைய ஒரு வரைவு அறிக்கையாக இருக்குது. இதை நம்ம உண்மையாகவே வரவேற்கிறோம். பாலியல் வன்முறை குற்றத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை மிக சரியான ஒன்று தான். இப்போ மரண தண்டனை வந்து தனிப்பட்ட முறையில் எதிர்க்கிற அளவு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் வாழவே தகுதி இல்லைன்னா அவன் வந்து வாழலாம் கூடாது தான். நீ எத்தனை பேரை மன்னிச்சு விட்டு என்ன பண்ணிட்ட பண்ணி? நான் என்ன சொல்கிறேம்மா, ஒரு 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 பொண்ணை, ஒரு டீனேஜ் குறைவாக இருக்கிற ஒரு பொண்ணை
அது ஒரு குழந்தைய ஒரு ஸ்கூல் பொண்ணை வந்து நீ வந்து உன்னுடைய மனம் உவந்து நீ அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி சாகடிக்கிறன்னா உன்னுடைய மனநிலை மனித மனநிலையான்னு தெரியல, மிருகங்கள் கூட பண்ணுமான்னு தெரியல. அப்போ மிருகத்தனமான ஒரு மனநிலை கொண்ட நீ மனுஷன் வாழ்க்கையில் தகுதி கிடையாது. ஒரு இந்த மாதிரி குற்றங்கள் செய்பவர்களுக்கு இந்த கருணை, இந்த மரண தண்டனை எதிர்ப்பு அதெல்லாம் ஒரு நாளும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. ஏன்னா நீ வந்து உன்னுடைய இச்சைக்காக இவனுங்க எனக்கு அது கற்பனை கூட பண்ண, நீ எப்படி ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு நீ சாகும் அடிக்கிறன்னா அது என்ன மனநிலை புரியல எனக்கு. இப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக வாழ தகுதியற்றவர்கள் தான் இவங்க மரண தண்டனை கொடுக்கணும் தான். ஆனால் அதே தான் வந்து மரண தண்டனை தவிர்ப்புன்னு சொல்கிறாரு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மரண தண்டனை தவிர்க்கிறதுல வந்து இப்போ ஒரு திட்டமிட்டு ஒரு ஆணவ கொலை செய்கிறான், ஒரு தம்பதிகளை மிக கொடூரமான முறையில் கொலை செய்கிறான்னா அவங்களாம் இருக்கக்கூடாது தான் என்னுடைய பார்வை அதுதான். அதே மாதிரி ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே விடுதலைன்னு சொல்கிறாரு. அது வந்து சில சின்ன குற்றங்களுக்கு வந்து பொருந்தும். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பாலியல் குற்றம், சிறுவர் சிறுமி வன்முறைகள், ஆணவ கொலை, கூலிப்படை, கையூட்டு, இந்த மாதிரி போதைப் பொருள் விஷயங்கள்லாம் பொருந்தாதுன்னு இவர் சொல்கிறாரு. பட் இதற்கான சட்டம் வந்து முழுமையாக வந்து நம்மளால் ஏற்ற முடியும் கிடையாது. திருப்பி சொல்கிற மாதிரி பார்லிமெண்ட்டில் ஒன்றிய அரசில் இதுக்கான அதிகாரம் வந்து இருக்குதா. பட் நம்ம மாநில அரசு சட்டங்களை வந்து ஏற்றலாம். இப்போ போக்சோக்கு வந்து ஏற்றக்கூடிய சட்டங்கள் போல், இல்லை கூண்டாஸ் ஏற்றக்கூடிய சட்டங்கள் போல் நம்முடைய லிமிட்டேஷன் என்னவோ அதை இயற்றி நம்ம கவர்னருடைய பார்வைக்கு இது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் பொழுது அவர் கையொப்பமிடும்போது சட்டமாக மாறுகின்றது. ஊழல் ஒழிப்பு, கையூட்டு ஒழிப்பு, ஒரு வேலையை வந்து செய்யாமல் இருப்பதற்கும் செய்வதற்கும் லஞ்சம் வாங்கிக் கொள்கிறோம், திட்டங்கள் என்ற பேர்வையிலே கொள்ளையடிக்கிறோம், ஊழல். இந்த ஊழல் தமிழ்நாட்டில் விஞ்ஞான ஊழலாக இருக்குது. உதாரணத்துக்கு வீராணம் குழல் தொடங்கி அடுக்கடுக்கான ஊழலை செய்த கருணாநிதி என்ற அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுனா ஆளுநர் கொடுத்தார். அப்புறம் வந்து சர்க்காரியா கமிஷன் கிட்ட ஒரு புகார் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா விஞ்ஞான ஊழல் செஞ்சுட்டாங்க, சக்கரை எங்கே பண்ணால் எறும்பு திருடிச்சுன்னா எறும்பு அனுப்பி கூட்டின்னு வர முடியும். அப்போ இது மாதிரி ஊழல்லாம் பண்ணாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஊழல் நிரூபிக்கப்பட்டா அவர்களெல்லாம் அரசு படி இருக்கக்கூடாது. இந்த பணி மாற்றம் செய்வது, சஸ்பெண்ட் பண்ணுவது, என்ன பண்ண போகிற நீ நிரூபிக்கப்பட்டால் அவங்கள நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணணும், அப்படி தான் சொல்லக்கூடிய. ஸோ அதை தான் இவங்களுமே வந்து வலியுறுத்துறாங்க. கேட்கவே ஒரு புதுசு தமிழ் மீட்சி. இல்லை தமிழ் மீட்சி இப்போ இவ்வளோ பேசுகிறேன் நான் பேசுனதில்ல 70 விழுக்காடு இங்கிலீஷ் தான் வருதுன்னு வச்சுங்களேன். என்னன்னா இந்த பட்டு போகிறது, அப்புறம் இந்த பேரெல்லாம் வைக்கிறேன். ஏன்னு கேட்டால் நானும் அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கிறேன். இதுக்கு நான் மட்டுமே பொறுப்பு கிடையாது, என்னை சார்ந்தவர்களும் பொறுப்பு இருக்குது. இப்போ நான் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இப்படியே வாயில் யூஸ் பண்ணுறது தான் வந்துச்சு. இப்படிதுனால அது பேச போகிறமேன்றதுக்காக நான் மாற்றி வந்து பேசிட்டேன் நான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர் மீட்சினா தமிழ் மொழி மீட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆரம்ப கல்வி முதற்கொண்டு நம்ம ஒரு பெயர் பலகை வைக்கிறது முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து மாற்றணும், அதை சரி செய்யணும்னு சொல்கிறாங்க. அதுக்கான அதிகாரம் மாநில அரசுக்கிட்ட இருக்குது. எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா அது ஐ திங்க் கர்நாடகாவோட ஆட்சி காலம் நினைக்கிறேன். எல்லா பேர் பிள்ளையும் தமிழில் வைக்கணும், எல்லாம் ஃபைன் போடுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து வைக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அது எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குன்னு தெரியல. சட்டம் இருக்குது, சட்டம் நம்ம பாதுகாப்பாக இருக்குது, பட் நடைமுறையில் வந்து இருக்கான்னு கேட்டால் இல்லை. தமிழர் அறநிலைத்துறை இன்னைக்கு இருக்கிறது வந்து இந்து சமய அறநிலைத்துறை. தமிழன் இந்துவே இல்லைன்றது தான் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியது. இந்துன்றது இதை இவங்க கண்டுபிடிச்ச பேர்லாம் கிடையாது, வெள்ளைக்காரன் வச்ச பேர் இந்து அப்படின்றது. இந்தியான்ற பேரும் அவன் தான் வச்சான், இந்துன்ற பேரும் அவன் தான் வச்சான். சரிங்களா? அதனால நம்ம இந்துவே கிடையாது, ஏன்னா அது நம்ம இல்லவே இல்லை. ரெண்டாவது அவங்க கொடுத்த பேர் அது. இப்போ இவங்க என்ன சொல்லணும், தமிழர் அறநிலைத்துறை வந்து தேவைன்னு சொல்றாங்க. அது நம்ம ஓகே தான், தேவைதான். ஏன்னு கேட்டால் இன்றைக்கு பல கோயில்கள் பல நபர்கள் இறைநம்பிக்கையுள்ளவர்களாக இருக்காங்க. அப்படி இறைநம்பிக்கை கொண்டவர்களுடைய அவங்களுடைய நம்பிக்கையையும் அந்த கோயிலையும் பராமரிக்க வேண்டியது அரசாங்கத்துடையது. அப்படியா நீ கிறிஸ்துவனை பாதுகாக்கணும், நீ இஸ்லாமை பாதுகாக்கிறன்னா அவங்க தனிப்பட்ட நிறுவனங்களாக இருக்கிறாங்க. அப்போ நான் நிறுவனமும் மாற போகிறேன், நீ மாற முடியாது. ஏன்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய இந்து சமயம் நாளைக்கு நீ தமிழருடைய அறநிலையத்துறை மாதிரி கூட சாதியாக தான் இருக்கும். அப்புறம் நீ உள்ள வர்றதா சொல்லுவ, நீ காணி வர அர்ச்சனையை காணி எடுத்து ஓடுறவ நீ. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ அதை வந்து சரி செய்வதற்கு ஒரு துறை தேவைன்றதில் வழிமுறை தான். இப்போ சில பேர்லாம் பிஜேபி அரசாங்கம் சொல்லுவாங்கன்னா ஏன் கோயில் விட்டு வெளியேறு, ஏன் இந்த அறநிலையத்துறை அப்படிலாம் கேட்பானுங்க. அதெல்லாம் தப்பு, அது இருக்க தான் செய்யும். ஏன்னு கேட்டால் இங்கே பெரும்பாலானவர்கள் இந்துக்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கான ஒரு துறை இருப்பது என்பது தேவையான ஒன்று தான். ஆதித்தமிழர் மீட்சி, தொல்தமிழர் மீட்சி, ஆதித்தமிழர் மீட்சி அப்படின்னா சொல்லலாம். ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது. ஏன்னு கேட்டால் ஆதித்தமிழர் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய பூர்வ குடிகள்.
அவர்களுக்கான விடுதலையுமே உரிமையே இல்லை அப்படின்னா நீ எந்த தமிழர்களுக்கான உரிமை விடுதலை கொடுக்க போறது தெரியல. பொதுவாகவே இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லா கிராமங்களுமே ஊரு சரியாக தான் இருக்குது. எதுவும் வந்து எக்ஸாம்பிள் கிடையாது. ஒரு தமிழ் ஊர்லேருந்து வரான், இன்னொரு தமிழ் காலனிலேருந்து வரான், சேரிலேருந்து வரான். அப்போ இந்த சிஸ்டம் வந்து திராவிட கட்சிகள் மட்டுமே தான் காரணம் கேட்டால் அது நான் சொல்ல விரும்பல. இது பன்னெடுங்காலமாக இருக்குது. அதை இவங்களால் ஒன்றும் மாற்ற முடியல. இப்போ ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் வந்து இந்த சமத்துவபுரம் கொண்டு வந்தாங்க. அந்த சமத்துவபுரம் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையாக வளர்த்து கட்டினாங்க. ஆனால் அதுக்கான நிதி எங்கேருந்து எடுத்தாங்கன்னா எஸ்சி எஸ்டி கொடுக்கப்பட்ட நிதியிலேருந்து எடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு பேரு வச்சியே சோறு வச்சியான்ற மாதிரி நீ பண்ணே அதை நியாயமானு சொல்ல ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்போ இதை வந்து இவங்க வந்து முன்வைக்க. ரெண்டாவது, சாதிக்கு ஒரு சுடுகாடு இருக்குது. இது போல ஒரு மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. வாழ்கிறப்பையும் தனித்தனியாக வாழற, சாவரப்பையும் தனித்தனி சுடுகாட்டில் இருக்குது. ரெண்டாவது, இன்றைக்கும் பல கிராமங்களில் பொது சுடுகாட்டில் தலித்துடைய பிணங்களை பிடிப்பதற்கான அனுமதி கிடையாது. ரொம்ப அவல நிலை. அப்போ இதையெல்லாம் வந்து இவங்க மாற்றணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பஞ்சமி நிலம் மீட்பு. இப்போ இன்னைக்கு பஞ்சமி நிலம், அதாவது இவங்க ஒன்றும் கொடுக்கல. அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய அரசு ட்ரம் அண்ட் ஹீர் என்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதை இன்னைக்கு முழுக்க இங்கே இருக்கக்கூடிய கல்வி வல்லுநர்கள், கொடை வல்லுநர்கள்லாம் பல கட்சி அலுவலகங்களாகவும் வந்து கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. அப்போ அந்த பஞ்சமிட மீட்பு என்பது அது ஆதித்தமிழர்களுடைய நிலம் சார்ந்த உரிமை. அது ஒன்றும் நீ வந்து உன் நிலத்துலேருந்து கொடுக்கல, அவன் நிலம்தான். அது தங்களால் படத்தில் சொல்கிற மாதிரி பிரம்மோதயம் ஞானோதயம் என்ற பேர் பல நிலங்கள் ஏமாற்றி பிடிங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தங்களால் படத்தில் ரஞ்சித்தனோட டைரக்ஷனில். அப்போ அந்த நிலங்கள் தான் அப்போ அந்த நிலங்களை வந்து மீட்டு வந்து கொடுப்புன்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் பார்த்த விஷயம் என்னென்னா பொது விடுதி. இப்போ நீங்கள் இங்கே ஆதி திராவிடர் விடுதி சொல்லிட்டு இருக்குது, அப்புறம் எம்பிசி விடுதி சொல்லிட்டுலாம் இருக்குது. ஏன் அந்த விடுதி படிக்கிற இடத்துல கூட அந்த விடுதிலாம் உனக்கு ஏன் அப்படின்றது தான் பொது விடுதியை வந்து மாற்றம்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஆணவ கொலைப்படுகளுக்கு எதிராக தனிச்சட்டம் வந்து கொண்டு வரக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் ரொம்ப காட்டமாக ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாருமா, என்னென்னா குடும்பத்தினருடைய பங்கு ஆணவ கொலை இருக்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் அனைவருக்குமான அரசு உதவிகள், அரசு பணி மற்றும் அரசு நலத்திட்டங்கள் முற்றிலுமாக வாழ்நாள் மூலம் மறுக்கப்படும். சிட்டிசன் படத்தை சொல்வார் தெரியுமா, பெண் எடுத்தோர் பெண் கொடுத்தோர் அப்படின்ற மாதிரிலாம் இவ்வளோ ஒரு காட்டமான விஷயத்த சொல்லியிருக்காரு. சொல்லணும்னு என்னை பொறுத்த வரைக்கும், நீ எவ்வளோ ஒரு கொழுப்பெடுத்து திமிர் எடுத்து போனால் நீ குடும்பமாக சேர்ந்து கொலை பண்ணுவ. நீ கவினோட விஷயத்தில் என்ன போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள்லாம். அப்போ அந்த விஷயத்த சொல்கிறாரு. ரெண்டாவது, இந்த பட்டியல் வெளியேற்றம்னு சொல்கிறார். எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது, வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே எப்படி பறையர் சமுதாய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்களோ இதை விட மோசமாக தென்பகுதியில் தேவேந்திர குல சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ நீ அவங்கள பட்டியலேருந்து வெளியேற்றிட்டா அவங்களுக்கான எஸ்சி ஆக்ட் என்ன பண்ணுவ, அவங்க இடஒதுக்கீடு என்ன பண்ணுவ, இது எனக்கு பெரிய ஒரு கேள்வி. பட் எனக்கு இதில் சுத்தம் உடன்பாடு கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பட்டியல் வெளியேற்றம் என்பது தேவையில்லாத ஒன்று. புரட்சியாளர் அம்பேத்கர் பல சாதிகளை ஒருங்கிணைத்து எஸ்சி எஸ்டி ஓபிசியாக கொடுத்துட்டு போயிருக்காரு. அதையில் வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற விரும்புகிறாங்கன்னா எனக்கு அது தெரியல. எனக்கு ஒருவேளை இதை முன்மொழியக்கூடியவர்களெல்லாம் தங்களுடைய வாக்கிற்காக இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. இப்போ இவ்வளோ திட்டங்களையும் ஆதரிக்கக்கூடிய நான் இதை எதிர்க்கிறேன்னு கேட்டால் நம்ம நிகர்நிலையிலிருந்து பார்க்குறோம். நாளைக்கு அதே தேவேந்திர குல சமுதாய மக்கள் ஒரு சாதி வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட என்ன ஆக்டில் நீ போடுவேன், அது ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா இது அண்ணன் ஜான் பாண்டியன் பேசுகிறாரு, கிருஷ்ணசாமி எல்லாமே பேசுகிறாங்க. நீ வளர்ந்து வந்துட்டு பேசுகிற ஊரில் அவனெல்லாம் வந்து வெட்டுப்பட்டு சாங்குறாங்க. அப்போ அதை யோசிக்கணும் இல்லையா? நான் இதில் வந்து என்னுடைய ஆதரவு என்பது கிடையாது. இதை நான் வந்து ஏற்கலை. ரெண்டாவது, தனியார் துறைகளிலுமே வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு சொல்கிறாரு 100% கொடுக்கணும். இங்கே இடஒதுக்கீடு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. நீங்களாம் ஓசியில் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஓசியில் தான் வந்துடலான்னு வச்சுக்கேன். ஓசியில் வந்திருக்கான் அப்படி சொன்னான். நீங்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் வந்து கருப்பினத்தவர்கள் இருக்கணும், தொழில்நுட்பத்தில் இருக்கணும், ஆக்ட்ரஸில் இருக்கணும். ஏன்னு கேட்டால் ரெசர்வேஷன் அங்கே இருக்குது. நீ இங்கே கவர்மெண்ட் வேலையில் கொடுக்கறதுக்கு நீ வந்து என்ன பண்ணுற, வயிற்று தெரிஞ்சு சாவற. யார் சாவரா? வாங்குற நீயே சாவற. ஒரு ஃபார்வர்ட் காஸ்ட் வந்து வைத்தியர் இருந்தால் கூட பரவாயில்ல, நீ ஃபார்வர்ட் காஸ்ட் கூட வந்து அவங்க உரிமையில அவனும் கை வைக்கல. ரெசர்வேஷன்ன்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான இந்தியாவில் உருப்படியான மிக முக்கியமான விஷயம். அதெல்லாம் வந்து எதிர்க்கிறான்னா அவன் அடிப்படையிலே வந்து அவனுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கானா இல்லை சாதி வீரால் தெளிச்சு போயிருக்கானான்னு தெரியல. தனியார் துறையிலும் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தாய்மொழி கல்வி, தாய்மொழியில் தான் கல்வி கற்க வேண்டும், அதுதான் சரியான ஒன்று. இன்னைக்கு இப்போ இவ்வளோ பேசுகிறேன் இல்லையா, நானே கூட
இப்போ நான் வந்து ஒரு திருமணம் பண்ணுறேன், எனக்கு குழந்தைங்க பிறகுறாங்க கூட நான் வந்து அவன் இங்கிலீஷ் கற்றுக்கணும் தான் ஆசைப்படுவேன். ஏன்னு கேட்டால் இந்த சூழல் அப்படி மாறிட்டு இருக்கு. அப்போது சரியான தாய்மொழி வழி கல்வி இருந்திருந்து ஆங்கிலத்தையும் சரியான அவர்கள் கொடுத்துருந்தா யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன், அரசு உதவி பெறும் பள்ளி தான் நான் படித்தேன். இப்போ நான் உருப்படாமல் போயிட்டேன் அப்படிலாம் கிடையாது, நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றத நம்ம ஒழுங்காக கற்றுக்கிட்டாங்க. இவர் என்ன சொல்கிறார் அண்ணன், தாய்மொழியில் கல்வி முக்கியமானது, அப்படி தான் இருக்கணும். அதே சேம் டைம் ஆங்கில கல்வியும் கட்டாயம் சொல்கிறாரு. தாய்மொழியில் தான் கல்வி, ஆங்கில கல்வி கட்டாயம். ஏன்னு கேட்டால் ஆங்கிலம் இணைப்பு மொழி, ஆங்கிலத்துக்கு எதிராக நம்ம பேசவும் முடியாது. ரெண்டாவது, இன்னைக்கு நீங்கள் அண்ணன் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்டாங்க இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து, அப்போ நீங்கள் வேற மொழி எதிர்க்கல. ஒருத்தருக்கு ஃப்ரெஞ்சு கற்றுக்கு விருப்பமாக இருந்தாலோ ஹிந்தி கற்றுக்கு விருப்பமாக இருந்தாலோ அதற்கான வழிவகையை அரசு ஏற்படுத்தும் சொல்றாரு. எந்த மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாது, எந்த மொழி திரித்தாலும் எதிர்ப்போம். தமிழ் மொழியை போய் திரிக்கிறனா ஏற்றுப்பாங்களா? ஒரு கேரளாக்காரோ ஒரு கர்நாடகாரோ ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ தாய்மொழியில் கல்வி என்பது அவசியம். ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கட்டாயம். வழிக்கல்வி என்பது வேற. இங்கே தான் தாய்மொழி கல்வி. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி இதுதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி சொன்னாங்க, பட் அவங்க வந்து அதுக்குள்ள இந்த மும்மொழி திணிப்புலாம் ஈடுபட்டாங்க தான். நம்ம அதை இல்லை சொல்ல மறுக்க முடியாது. அடுத்து போகலாம். தமிழ் படித்தால் அரசு வேலை, தமிழ் படித்தால் அரசு வேலை, தமிழ் படித்தால் மட்டும்தான் அரசு வேலை சொல்லக்கூடியது. ஏன்னா நீ வேற எங்கிருந்தோ வர, இங்கே வந்து நம்ம கிட்ட தான் வேலை செய்ய போற. நீ காவல்துறையில் இருக்கியோ, நிர்வாகத்துறையில் இருக்கியோ, நீதித்துறை, வாட்டவர் எதுவாக இருந்தாலும் சரி, உன் வேலை என்கிட்ட தான், 90% என்கிட்ட தான் வேலை செய்ய போற. அப்போ நீ வந்து தமிழ் கற்றுக்காம நான் வந்து உங்கள்கிட்ட ஹிந்தி பேசணுமா? நீ இங்கே வேலை செய்ய வந்திருக்கையா, நீ தான் கற்றுக்கணும். அப்போ அப்படி கற்றுக்கணும் தான் அரசு வேலை கொடுக்கணுன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். தமிழ் தேசிய வைப்பகம். இப்போ தமிழ் வைப்பகம் என்பது பார்த்தீங்கன்னா அது பேங்க் வந்து சொல்லக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு கடன் கொடுக்கக்கூடியது, கடன் வாங்குவது என்பது அது என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான். அப்போ தமிழுக்காக ஒரு நிதி வைப்பகம் ஏற்படுத்துறது சிறப்பான ஒன்று தான், வரவேற்கணும். அதை செய்தி ஒளிபரப்பு நம்ம டிபார்ட்மெண்ட்டாக நம்மளை சேர்த்து போராடி தெரியல, யூடியூப்ல சேர்த்துறது கிடையாது. அதில் நீங்களாம் குஷியாகாதீங்க. நீங்கள் பத்திரிகைகள்லாம் மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டாலின் சொல்லக்கூடிய செங்கல்பட்டு பத்திரம் உங்களுக்கு வீட்டில் கொடுப்பாங்க. நீ திமுக ஆதரவாக பேசுனீங்கன்னா அப்போ நீ வந்து சன் டிவியில் தான் வேலை செய்யணும், தஞ்சையில் தான் வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. யூடியூப் சேனலில் கூட வச்சுக்கிட்டு நீ வந்து வாழ்க ஸ்டாலின் ஐயா, வளருக்கான உதவி நீ பேசலாம், நீ பத்திரிகையாளர் ஆகிடுவீங்க, சரிங்களா? பட் அண்ணன் வந்து இதை சுட்டி காட்டுறாரு அப்படின்னா, பத்திரிகை துறைக்கு வந்து இன்னைக்கு ஒரு சரியான ஒரு லாவே கிடையாது. யார் பத்திரிகையாளர்கள்னே தெரியாது. கவர்மெண்ட் சில பேருக்கு வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரெஸ்ன்னு, அவங்க தான் பத்திரிகையாளர்லாம் தெரியல. இப்போ நம்மளா சொன்னா ஏற்று பண்ணாங்க யூடியூபர்ஸ் அப்படின்றவர். சரி, நான் யூடியூபர்ஸ்னா இப்போ உங்களோட புகழ் பாடிட்டு இருக்காங்க திமுக காரங்க, அவங்களும் யூடியூபர்ஸா? இதுக்கு சரியான ஒரு வரைமுறை வந்து கொண்டு வரணும் என்னை பொறுத்த வரைக்கும். திரைப்படம் சினிமா தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் திரைப்படம் வந்து பிரிக்க முடியாத ஒன்று. நம்ம ஆட்சி செய்த அநேக முதலமைச்சர்கள் சோகால்டு திரைப்படத்தை சார்ந்தவர்களாகவே இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து திரைப்படத்தை வந்து சரியான திரைப்படத்தை வெளியிட வேண்டியது அரசனுடைய ஒரு பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து நாங்களே பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. பட் அதில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை தான். ஏன்னா ஒரு படத்தை போய் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணமான்னு தெரியல எனக்கு. பட் திரைப்படத்துறையும் அரசு கண்காணிக்கணும் அப்படின்றதுல இப்போ விருதுகள்லாம் கொடுக்குறாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு திரைப்படம் இங்கே ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து பண்ணுது. பட் அதில் அரசு கூடுதல் கவனம் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டால் எனக்கு அதில் தெரியல. அதை நான் கருத்து சொல்ல விரும்பல, அதை கடந்து போகலாமே. நீதித்துறை சீர்திருத்தம் ஏற்கனவே பேசினோம் நம்ம. ஏன்னா இவங்க நீதித்துறை சீர்திருத்தத்தை வந்து நம்முடைய மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நீதி சீர்திருத்தம் பண்ண முடியும். நம்ம உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பண்ணுறோம்னா அது பார்லிமெண்ட்ல கான்ஸ்டியூஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அதில் வந்து சொல்கிறாங்க, நல்ல விஷயம்தான். பட் அது நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வரும்போது நம்ம பார்த்து கொள்ளலாம். ஆர்டிகல் 370 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காஷ்மீர் கொடுத்தது போல் எங்களுக்குமே வந்து கொடுங்க, இல்லை சில மாநிலங்கள் இங்கே எங்களுடைய நாகாலாந்து, அசாம் போல மாநிலங்கள் சில சிறப்பு உரிமைகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா டீப் கோர், நான் ஒரு கான்ஸ்டியூஷன் படித்தேன், ஒரு சட்டம் படித்தேன். நான் வந்து எம்எல் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஸ்டியூஷன்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதை கொண்டு வருவது என்பது என்ன சொல்கிறது, நடக்காத விஷயம் நான் சொல்ல முடியாது. மிக 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 சிரமமான ஒரு விஷயம். எல்லா மாநிலங்களும் கேட்பாங்க. அப்போ இந்தியா என்பது ஒரு வலுவிழுந்த ஒரு ஒன்றாக காணப்படும். எல்லா மாநிலமும் என்ன எல்லாருக்கும் கேட்டால் அது வலுவிழுந்த ஒன்றாக காணப்படும். இப்போ நம்ம வந்து உடனே வந்து மாநிலத்துக்கு எதிராக பேசணும்னு நினைக்காதீங்க. எனக்கு சட்டம் தெரியுன்றதால பேசுகிறேன். என்ன நிலைமையோ அதோடைய உண்மைத்தன்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். அது செயல்படுத்துவது என்பது மிக 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 கடினம் அப்படின்றத என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வந்திருக்கோம். நிறைய விஷயத்த நான் பேசலை, புக்கு ஃபுல்லாகவே பேசவும் முடியாது. புக்கு ஃபுல்லாக பேசணும்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரம்லாம் நம்மக்கிட்ட வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை. பார்க்குறவங்களும் 3 மணி நேரம் பார்க்க மாட்டாங்க. இந்த தேர்தல் வரைவு அறிக்கையை
எல்லோரும் பாருங்க. உங்களுக்கு உண்மையாகவே இது சரி என்று தெரிந்தால் நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு வந்து கொடுங்க. 2 திராவிட கட்சிகளும் ஆட்சி பண்ணிட்டாங்க, என்ன மாற்றம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. அவரவர் காலத்தில் ஏதோ ஒன்று பண்ணாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் திருப்பி அவங்களுக்கு தான் பண்ணமான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. உங்களுக்கு உண்மையாகவே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நாம் தமிழ் கட்சியினுடைய வரைவறைக்கு பிடிச்சிருந்தா இங்கே ஓட்டு போடுங்க. தெரிஞ்சுட்டு ஓட்டு போடுங்க, தெரியாமலாம் ஓட்டு போடாங்க. நன்றி.